சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை, சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை இன்றே சபையில் உள்ள தாசர் மேலே ஈந்திடுவீரே, இன்றே சபையில் உள்ள தாசர் மேலே ஈந்திடுவீரே. அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் சபையில் பிரத்தியட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம், சபையில் பிரத்தியட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம். சுத்த கூட்டம் சபையில் கூடி ஐக்கியமாகவே, சுத்த கூட்டம் சபையில் கூடி ஐக்கியமாகவே பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம், பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம். ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம், தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம். ஆதி சபையில் நடந்த அற்புதங்களை, ஆதி சபையில் நடந்த அற்புதங்களை இன்று இச்சபையிலே நடக்க அருள் புரியுமே, இன்று இச்சபையிலே நடக்க அருள் புரியுமே. சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை, சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை இன்றே சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே, இன்றே சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே. அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் சபையை பிரத்தியட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம், சபையை பிரத்தியட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம். சுத்தர் கூட்டம் சபையில் கூடி ஐக்கியமாகவே, சுத்தர் கூட்டம் சபையில் கூடி ஐக்கியமாகவே பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம், பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம். ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம், தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம். சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை, சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை இன்றே சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே, இன்றே சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே. அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் சபையில் பிரத்தியட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம், சபையில் பிரத்தியட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம். சுத்த கூட்டம் சபை கூடி ஐக்கியமாகவே, சுத்த கூட்டம் சபை கூடி ஐக்கியமாகவே பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம், பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம். ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம், தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம். கரை திரைகள் குறைகள் என்று மென்மெல்லாதே, கரை திரைகள் குறைகள் என்று மென்மெல்லாதே நாதா சபையை மற்றும் சுத்திகரை ஆசீர்வதிப்பே, நாதா சபையை மற்றும் சுத்திகரை ஆசீர்வதிப்பே. புதிய துது சபையில் என்று வெளிப்படுத்தவே, புதிய துது சபையில் என்று வெளிப்படுத்தவே உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கடித்தருளுமே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கடித்தருளுமே. ஆதி சபையில் நடந்த அற்புதங்களை, ஆதி சபையில் நடந்த அற்புதங்களை இன்று இச்சபையிலே நடக்க அருள் பொழியுமே, இன்று இச்சபையிலே நடக்க அருள் பொழியுமே. சபை கொடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை,
சபை குடும்பமுள்ள வல்ல கிருபை வரங்களே இன்றைய சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே இன்றைய சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள் சபையில் பிரத்தியட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம் சபையில் பிரத்தியட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம் சுத்த கூட்டம் சபை கூடி ஐக்கியமாகவே சுத்த கூட்டம் சபை கூடி ஐக்கியமாகவே பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம் பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம் ஸ்தோத்திர சத்தம் சபையிலுள்ளோர் ஆதரிக்கவே ஸ்தோத்திர சத்தம் சபையிலுள்ளோர் ஆதரிக்கவே தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம் தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம் மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடின்று மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடின்று உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே சுத்த கூட்டம் சபை கூடி ஐக்கியமாகவே சுத்த கூட்டம் சபை கூடி ஐக்கியமாகவே பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம் பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம் ஸ்தோத்திர சத்தம் சபை கூடி ஆதரிக்கவே ஸ்தோத்திர சத்தம் சபையிலுள்ளோர் ஆதரிக்கவே தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம் தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம் மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடின்று மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடின்று உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடின்று மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடின்று உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே சோத்ரம் 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 praise the Lord சோத்ரம் 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 சபையாராகிய நம்மை அனைவரையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனுடைய சபையில் ஒன்று கூடி வர உதவி செய்த தேவனுக்கு சோத்திரம் பண்ணுவோம். Praise Lord, sodra 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 sodra. Praise Lord, sodra 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 sodra. Praise Lord, sodra 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 sodra. Sodra andure, sodra 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 sodra. Sodam 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 sodra 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 sodram 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 பரத்திலிருந்து மகிமையின் ராஜா நம்முடைய ஆராதனையை உற்று கவனிக்கும்படியாக நம் மத்தியில் வந்தபடினால் பிரசன்னம் மத்தியில் வந்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Soda soda sodam 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 sodram 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 sodram. Praise Lord, sodra 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 sodram sodram sodam 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 sodram 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 sodam sodram 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 sodam sodam sodram 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 sodram. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தேவனை மகிமையின் தேவனாய் தரிசித்தார். நாமும் இந்த ஆராதனையில் சபை கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் எல்லாரும் நம்முடைய தேவனை மகிமையாய் தரிசிக்க அந்த மகிமையின் தேவனுடைய தரிசனம் எல்லாருக்குள்ளே உண்டாகும்படியாக ஜெபம் பண்ணுவோம்.
சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் மகிமையின் தேவனுடைய தரிசனம் உண்டாகும்படியாய் வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்ப்பு கூடாரத்தில் மகிமை இறங்கியது. ஆபிரகாம் மகிமையாய் மேக ஆண்டவரை தரிசித்தார் சுவாமி. ஆண்டவரே மோசையே ஆண்டவரே அக்னி மத்தியில் நீர் அவனை தரிசனம் கொடுத்தீர். இவ்வாறு அநேகரே ஆண்டவரே சுவாமி நீர் மகிமையின் தேவனாய் தரிசனம் கொடுத்திருக்கிறீரே. இந்த சபை கூடல வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் ஆண்டவரே முதியோர் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே மகிமையின் தேவன் தரிசனத்தை இன்று காண வேணும் ஆண்டவரே. இன்று ஆராதனையில் காண வேணும் ஆண்டவரே. எங்களோட கண்கள் மகிமையின் தேவனை காண வேணும் ஆண்டவரே. சிறியோர் பெரியோர் எல்லாரும் மகிமையின் தேவனை காண உதவி செய்ய முடியாது உங்களுக்கு வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை இறங்கினது போல இந்த கூடாரத்திலையும் கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாய் வேண்டிக்கிறோம். மகிமை தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுடைய கண்களால் காண வேண்டுமே ஆண்டவரே. சிலபலக்கரபோ திருவிரங்கத்திலே ரபகியாத்தியா துலமனகரபையாத்தியா சியாலகரபகுஜரகரபகி நமங்கஜலங்கத்திலே சோதரம் நாம் சிறியோர் பெரியோர் சபைக்குள்ள வந்திருக்கிற அனைவரும் மகிமை தேவனை தரிசிக்க கிருபை தரும்படியாக சுத்திரமனும். இன்றைய நாள் கர்த்தருக்குள் மனம் மகிழ்ச்சியான நாள். நாம் துக்கத்தோடு தேவனை ஆராதிக்க கூடாது. மனம் மகிழ்ச்சியோடு நல்ல ஆவியில் கலிகூர்ந்து தேவனை ஆராதிக்க நம்ம கிருபை தரும்படியாய் கொஞ்ச நேரம் ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனம் மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோதரம் 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 சோதம் 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 சோதரம் சோதம் 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 சோதரம் 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 பிரைஸ்லோ சோதர 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 சோதரம் சோதம் 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 சோதரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய துதிகள் பாடல்கள் மூலமாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவின் நோக்கம் நிறைவேற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி மறுபடியுமாக ஒரு தருணத்தை உம்மை ஆராதிக்க, உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்மில் பலன் கொள்ள நீர் எங்களை கூட்டி சேர்த்தீர். ஆண்டவரே, தடை செய்கிற வல்லமைகள் நிர்மூலமாகப்படட்டும். நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். முழு கூட்டத்தை ஆசீர்வதியும். எங்கள் மத்தியில் நீர் அசைவாட வேண்டும். எங்களை பலப்படுத்தும். நாங்கள் பலவீனர். உம்முடைய பலன் அதிகமாக எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை புதுப்பியும் உயிர்ப்பியும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். முதலாவது பாட்டு தெலுங்கு பாட்டு.
இந்த பாட்டு இயேசுனுடைய பாடுகளை தியானிக்கிறதான பாட்டு ஆகையால் அவசரப்பட்டு கொண்டாடுகிறது போல கைகளை தட்டி அந்த பாட்டை முடித்து விடக்கூடாது. அவருடைய பாடுகளை தியானிக்க, அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள கொஞ்சம் முயற்சி செய்வோமாக. நம்முடைய இருதய கடினம் மாறட்டும். பாவத்தின் வஞ்சனையினால் டிவியை பார்த்து, சினிமாவை பார்த்து, உலகத்தில் ஈடுபட்டு, உலக ஆசைகளினால் இழுப்புண்டு போய் இருதயம் கடினப்பட்டவர்களாக வந்திருக்கலாம். ஆனால் இந்த கல்வாரியின் தியானம், கல்வாரியின் காட்சி, கல்வாரி தரிசனம் நம்மை மாற்றலாம். நம்முடைய இருதய கடினத்தை உடைக்கலாம். ஆகையால் நாம் எல்லாரும் ஆவியானவரோடு ஒத்துழைத்து இந்த பாட்டை பாடும்போது அவர் மறுபடியுமாக நம்மை ஆதி நிலவரத்தை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். முதல் பாட்டை பாடுவோமாக. సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిల్వపై. సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిల్వపై. నా ఘోర పాపం నిమిత్తం నాదురోగ శాపముకై బలి అయితివే నాదా. నా ఘోర పాపం నిమిత్తం నాదురోగ శాపముకై బలి అయితివే నాదా. సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిల్వపై. పాపులందరిలో ప్రధానరగునన్ పవిత్రునిగానే మార్చుటకు. పాపులందరిలో ప్రధానుడగునన్ పవిత్రునిగానే మార్చుటకు. నీ దేహములో నాలో పాపము వహించి ఈన శిలువలోనే వేలాడిరి. నీ దేహములో నాలో పాపము వహించి ఈన శిలువలోనే వేలాడిరి. సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిల్వపై. సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిల్వపై. నా ఘోర పాపం నిమిత్తం నాదురోగ శాపముకై బలి అయితివే నాదా. నా ఘోర పాపం నిమిత్తం నాదురోగ శాపముకై బలి అయితివే నాదా. సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిల్వపై. ముళ్ళ కిరీటం పెట్టి అరచేతులతో కొట్టి కొరడాలతో విప్పునిరిగా. ముళ్ళ కిరీటం పెట్టి అరచేతులతో కొట్టి కొరడాలతో విప్పునిరిగా. గాయములాయన్ నీ దేహమంతయు నాలుగు స్వస్థతకై పోయించిని. గాయ
సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై నా ఘోర పాపం నిమిత్తం నాదు రోగ శాపముకై బలి అయితివే నాదా నా ఘోర పాపం నిమిత్తం నాదు రోగ శాపముకై బలి అయితివే నాదా సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై నా శాప వేదన రుణపత్రమును సిలువలో మేకులతో కొట్టిరిగా నా శాప వేదన రుణపత్రమును సిలువలో మేకులతో కొట్టిరిగా నిబంధన రక్తమును నాకై చెందించిరి నిత్య నివేదనను పొందుటకై నిబంధన రక్తమును నాకై చెందించిరి నిత్య నివేదనను పొందుటకై సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై నా ఘోర పాపం నిమిత్తం నాదు రోగ శాపముకై బలి అయితివే నాదా నా ఘోర పాపం నిమిత్తం నాదు రోగ శాపముకై బలి అయితివే నాదా సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై నోరు తెరువలేదు నా యేసు ప్రభువా అపహసించి ఉమ్మి వేసినను నోరు తెరువలేదు నా యేసు ప్రభువా అపహసించి ఉమ్మి వేసినను అమరత్వమైన మీద సుందర ముఖము ఆశీనులో నేను చూచుటకై అమరత్వమైన మీద సుందర ముఖము ఆశీనులో నేను చూచుటకై సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై నా ఘోర పాపం నిమిత్తం నాదు రోగ శాపముకై బలి అయితివే నాదా నా ఘోర పాపం నిమిత్తం నాదు రోగ శాపముకై బలి అయితివే నాదా సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై బలియాగమైన త్యాగ ప్రేమకును నిబంధనతోనే బలియాగనగా బలియాగమైన త్యాగ ప్రేమకును నిబంధనతోనే బలియాగనగా అర్పించి నీరు సేవ చేసేద ప్రభువా ఆరంభ్య శ్రీయ కొందం చించమయ్యా అర్పించి నీరు సేవ చేసేద ప్రభువా ఆరంభ్య శ్రీయ కొందం చించమయ్యా
సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై నా ఘోర పాప నిమిత్తం నాడు రోగ శాపముపై బలి అయితివే నాదా నా ఘోర పాప నిమిత్తం నాడు రోగ శాపముపై బలి అయితివే నాదా సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై పాపులందరిలో ప్రధానుడగును పవిత్రునిగానే మార్చుటకు పాపులందరిలో ప్రధానుడగును పవిత్రునిగానే మార్చుటకు నీ దేహములో నాడు పాపము వహించి ఈయన శిలువలోనే శిలడిరి నీ దేహములో నాడు పాపము వహించి ఈయన శిలువలోనే శిలడిరి సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై నా ఘోర పాప నిమిత్తం నాడు రోగ శాపముపై బలి అయితివే నాదా నా ఘోర పాప నిమిత్తం నాడు రోగ శాపముపై బలి అయితివే నాదా సర్వ సృష్టికర్త నీకేలా ఈ ఘోర మరణం శిలువపై எல்லாவற்றையும் படைத்த இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். Jesus, who created everything, is hanging on the cross. யோசித்து பாருங்க. Just consider. நம்மை போல ஒரு மனுஷனை ஒரு டெட் பாடியை கூட உருவாக்க முடியாது இன்னொரு மனுஷனால். We people, we cannot even create a dead body. உயிர் கொடுக்காம வேண்டாம், ஒரு செத்த பிரேதத்தை கூட ஒரு மனுஷனை உண்டாக்க முடியாது. Man cannot even create a dead body. We cannot think about giving life. ஆனால் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிற ஜீவன் உள்ள ஒரு மனுஷனை படைத்தது மாத்திரமல்ல, பிறப்பிக்கக்கூடிய ஒரு மனுஷனை உண்டாக்கினார். The Lord not only created a man who had life, but he created a man who can also bring forth life. அந்த தேவன் உண்டாக கடவுது ஊதி சூரியனை உண்டாக்கினார். That God, he said, let it be created, and he created the sun by the breath of his nostril. அப்படிப்பட்ட தேவன் மனுஷனாய் மாறின போது நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை சிலுவையில் அறைந்து விட்டோம். When such a God, he became man, we all together crucified him. ஒரு ரவுடியா இருந்த ஒரு சகோதரன் சொன்னார், brother who was once a rowdy, he said like this. அவர் சொன்னார், என் கூட இருந்த சில கொலைகாரர்கள் என்ன செய்வார்களாம், கொலை செய்துவிட்டு கொலை செய்தவனுடைய ஐயோ இப்படி பண்ணிட்டோன்னு யோசிக்க மாட்டான், அந்த ரத்தத்தை எடுத்து நாக்கில் வச்சு டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். And the murderers who were accompanying him will after murdering another person, they will not say, oh, I have done a murder. Rather, they will taste the blood of the man whom they have killed, and say, they will say, it tastes very nice. மனுஷனுடைய இருதயம் அவ்வளவு கடினமாகி மாறிவிட்டது. The heart of man has become such hardened. இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லுகிற காரியத்தை ஒரு கதையை போல கேட்டுவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போய் விடுவோம். When we say that Jesus has shed his blood on the cross of Calvary, they will listen as if they are listening to a story, and they will go to next topic. சர்வ சிருஷ்டி அதாவது எல்லாவற்றையும் படைத்தவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன, ஓ அப்படியா.
when we say he is an all creator, he created everything in this heaven and universe, when they will listen to that, they will just say, oh, is it so, and they will move on. அன்றைக்கு அவர் மரித்ததனால அன்றைக்கு இருந்ததான அந்த ஜனங்கள் கொலை செய்தார்கள். இன்றைக்கு அவர் இருந்திருப்பார் என்றால் நாம் தான் கொலை செய்திருப்போம். When he was present on the day when he was on this earth, the people who are present there killed him, but assuming he is right now present in this world, we would have crucified him. ஆகியால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. There is no difference between that people and us. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமா? For 1 minute, let us close our eyes. முடிந்தால் நெடுமுழங்காலில் நின்று 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். If possible, let us stand on our knees and we are going to pray for 2 minutes. என்னுடைய இருதய கடினம் மாற வேண்டும், நம்முடைய இருதய கடினம் மாற வேண்டும். The hardness of my heart and your heart should be changed. பாவத்தை பார்த்தால் இருதயம் கடினப்பட்டு போக வேண்டும், கல்வாரியை பார்த்தால் இருதயம் உருக வேண்டும். If you look at sin, your heart should be hardened. If you look at the cross of Calvary, your heart should melt. சினிமா கூப்பிடும் பொழுது கண்ணு மூட வேண்டும். When cinema calls, your eyes should close. பாவம் அழைக்கும் போது இருதயம் கடினமாக வேண்டும். When sin calls, our heart should be hardened. ஆனால் இயேசு அழைக்கும் போது திடீரென்று உயிர் வந்து அவரண்டை நாம் போக வேண்டும். When Jesus calls, suddenly we should get life and we need to go to him. எத்தனை பேருக்கு கிறிஸ்துவுக்கென்று பிழைக்கிறதான தேவனுக்கென்று பிழைக்கிற இருதயம் வேண்டும்? How many need a heart which should live for Christ and God? பாவத்துக்கென்று நான் சாக வேண்டும், தேவனுக்கென்று பிழைக்க வேண்டும். I should be dead to sin and I should live for Christ. கரங்களை உயர்த்துவோமாக. Please put up your hands. தேவன் கண்டு கொண்டிருக்கிறார். The Lord is watching. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ஹாலில் நாம் தனிமையா இல்லை, தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். In the hall in the St. Thomas Mount, we are not alone. Our God is with us. சர்வ சிருஷ்டிகர், கல்வாரியில் மனுஷனை மாறி மரித்தவர் இன்றைக்கு நம் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறார். He is an all creator God who came in this earth, died on the cross of Calvary, is moving in our midst today. இருதயங்களை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. He has the power to change the heart. நீ நேசிக்க பாவத்தை நேசிக்கிற பாவத்தை வெறுக்கக்கூடியதான மறுரூபத்தை உண்டு பண்ண அவரிடத்தில் வல்லமை உண்டு. He has the power to create a transformation for you to hate the sin which you are loving today. அந்த சாஃப்ட்டான இருதயம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம். And those who need a heart which can obeisance, start praying. மணவாட்டியே, நீ மணவாட்டியா இருக்க வேண்டுமென்றால் உன் இருதயம் இப்படி இருக்க கூடாது. Oh bride, if you want to be a bride, you cannot be like this. இயேசுவுக்காக உள்ளம் பொங்க வேண்டும். Your heart should rejoice for Jesus. அந்த சோம்பேறித்தனமான இருதயம் மாறட்டும். The heart which is lazy should change. அந்த காட்டு கழுதையை போல பாவத்தை விரும்பி விரும்பி வனாந்தரத்துக்கு ஓடி போகிறதான அந்த இருதயம் மாறட்டும். Your heart which is running to the wilderness like the wild ass should change. பாவத்தை நேசிக்கிற இருதயம் மாறட்டும். The heart which is loving sin should change. ஒரு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய உள்ளம் இயேசுக்காக இயேசு 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 என்று கதற முடியாக நாம் ஜெபிப்போமாக. Like a heart panted after the river brook, let a heart also panted after Jesus, saying, Jesus, 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 and let's pray. பாவம் வாசல் படியில் படுத்துக் கொண்டிருக்கிறது. The sin is lying at the doorstep. உன் இருதயத்தில் பிரவேசிக்கும்படிய வகை தேடி காத்துக் கொண்டிருக்கிறது. It is trying all occasion to enter inside your heart. ஆனால் உன் உள்ளம் பூட்டப்பட்டிருக்கட்டும். Let your heart should be locked. பாவமே உனக்கு இடம் இல்லை. Oh sin, you have no room. ஆனால் நேசர் வந்தால் My beloved came. என் கதவு திறக்கப்படும். The door of my heart will be open. அப்படிப்பட்டதான ஒரு இருதயத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா? For such a heart, let's pray. ஆண்டவரே, எங்களை மாற்றும் அப்பா. நீர் கிருபையை தர வேண்டும் ஆண்டவரே. உள்ளத்தில் இருக்கிற கடினத்தை நீர் மாற்றும் ஆண்டவரே. இந்த கல்வாரி தியானத்தின் மூலமாக அந்த இருதய கடினம் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே, எங்களை உருவாக்கும். பரிசுத்தரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கென்று உணர்வுள்ள இருதயத்தை நீர் உருவாக்கும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, நீர் கிருபை தரவேன், நீர் கிருபை தரவேன் ஆண்டவரே. அப்பா, என்னை மாற்று. அப்பா, என்னை மாற்றும் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, ஸ்தோத்திரம். அப்பா, ஸ்தோத்திரம். அப்பா, கிருபை தரவேன். என்னுடைய இருதயம் மாறட்டும். இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய இருதயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தில் இருக்கிற ஒரு சொட்டு எங்களுடைய உள்ளங்கள் மேல் பூசப்படட்டும் ஆண்டவரே. உருகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம்.
ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி மௌனமாக கல்வாரியை தியானிப்போமாக. For 1 minute, let us close our eyes and meditate the cross of நம்முடைய Calvary. கடினமான இருதயம் எத்தனையோ பாவத்திற்கு பின்னாடி அலைந்திருக்கிறது. The heart which is hardened has been roaming about behind many sins. நாம் ஒரு சிலையை கும்பிட மாட்டோம், ஆனால் நம்முடைய வேலையை கும்பிடுவோம். We will not worship an idol, but rather we will worship our job. நம்முடைய பணத்தை கும்பிடுவோம். We will worship our money. நாம் நம்முடைய பிள்ளைகளை கும்பிடுவோம். We might worship our children. இன்டர்நெட்டை கும்பிடுவோம். We might worship internet. எதுக்கு ரொம்ப நேரம் செலவிடப்படுகிறது? For what you are spending more time. சிலர் தூக்கத்தை கும்பிடுகிறார்கள். Some worship sleep. எதை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? What are we worshipping? அதுதான் நம்முடைய விக்கிரகம். That is an idol. அது மாறட்டும். Let it change. இயேசுவே நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். Jesus alone is our Lord. இந்த உள்ளம் இயேசுவை ஆராதிக்கட்டும். Let our heart worship Jesus. கண்களை மூடி கல்வாரியை தரிசிப்போமாக. Let's close our eyes and meditate the நம்முடைய cross of இருதயம் அங்கே Calvary. தொங்கிக் கொண்டிருக்கிற நம்மை சிருஷ்டித்தவரை கும்பிடட்டும். Let our heart worship that Jesus who is hanging on the cross of Calvary. அந்த காட்சியை பார்க்கும்போது When you look at that scene, தோல் தெரிகிறதா? do you see the skin? தோல் இல்ல அங்க. There is no skin. அது அங்கங்க தொங்கிக் கொண்டிருக்கிறது. It is hanging here and there. சரீரம் முழுமையாய் கிழிக்கப்பட்டது. The entire body was torn. மாம்சமும் ரத்தம் தான் தெரிகிறது. Only flesh and blood is seen. அந்த காட்சியை பாருங்கள். Look at that scene. அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற அவரை பார்த்து இப்பொழுது பேச ஆரம்பிப்போம். Looking at the Jesus who is hanging on the cross of Calvary, speak to him. ஆண்டவரே, நான் உம்மை இப்படி செய்து விட்டேன். Yes, Lord, it is me who crucified you like this. என்னை மன்னியும் ஆண்டவரே. Please forgive me. நான் உம்மை இப்படி பண்ணி விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. Lord, because I did this, kindly forgive me. என்னுடைய பாவங்கள் உம்மை குத்தி விட்டது. My sin has pierced you. என்னுடைய பாவம் உம்மேல் துப்பினது. My sin has spit on you. நான் செய்த பாவத்து நிமித்தம் அந்த முள் கிரீடம் சூடப்பட்டது. Because of my sins you have been crowned with a crown of thorns. என்னை மன்னியும் என்று நம்முடைய தலையை தூக்கி அவரை பார்த்து சொல்லுவோமாக. Let us lift our heads up and say, forgive me, O Jesus. மணவாட்டியே, நீ மௌனமா இருக்காதே. O bride, do not be silent. இப்பொழுதும் உன் இருதயத்தை கடினப்படுத்தி நீ கண்ணை திறந்து அங்கே பார்த்தா நீ மணவாட்டி அல்ல, நீ மிருகம். Do not open your eyes even right now and harden your heart, then you are in vain. ஒரு மிருகம் வரப்போகிறது உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக. A wild beast is going to come to rule the world. அந்த மிருகத்தினுடைய அக்கிரமத்தை நீ ருசித்திருக்கிறாய், புசித்திருக்கிறாய். ஆகையால் தான் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். Because you have tasted and you are eaten of the iniquity of that beast, you are opening your eyes and watching here and there. அவர் உனக்காக உயிரை கொடுத்து அழுது கொண்டிருக்கிறார், உனக்கு வேற சிரிப்பு. He has given life for you and he has shed his blood on the cross, but you are laughing here. இருதயம் உருகட்டும். Let your heart melt. ஆண்டவரிடத்தில் செல்லட்டும். Let it go to your Lord. அந்த ரத்தம் நம்முடைய இருதயத்தில் பூசப்படட்டும். Let that blood be sprinkled upon our heart. அவரை ஆராதிப்போமாக. Let us start worshiping him. அந்நிய தேவர்களை குப்பையில் போடுவோமாக. Let us cast all the strange gods in the dust. இயேசுவே என்று சொல்லி அவரிடத்தில் நெருங்குவோமாக. Let us go close to him saying, Jesus, எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். he gave his life for me. இனிமேல் நான் உமக்காக ஜீவனை கொடுப்பேன். Henceforth I will lay my life for you. இனி நான் அல்ல, நீரே எல்லாம் எனக்கு ஆண்டவரே. Henceforth it is not I but you are everything for me, Lord. எனக்குள்ள இருக்கிற உயிர் அல்ல என்னுடைய உயிர், நீர்தான் என்னுடைய உயிராய் The இருக்கிறீர். life which is in me is not my life, rather you are my life. யேசப்பா, என்னை மண்டை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, விடுதலை வேண்டும் ஆண்டவரே, அந்த கோர மரணத்தை ஏற்றுக்கொண்டவரே. Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, we praise, we praise. அப்பா, அப்பா,
அப்பா ஜீசஸ் praise you. ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தால், ஒரு டெட் பாடி கிடந்தால் அதை பார்க்க யோசிப்போம், ஐயோ என்று கண்ணை திருப்பி விட்டு போய் விடுவோம். If you see a dead body after an accident on the road, you will try to avoid seeing that. சிலருக்கு ரத்தத்தை பார்த்தால் மயக்கம் வரும். For some, even if they watch a drop of blood, they will faint. ஆனால் இந்த ரத்தத்தை பார்த்து போய் தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. But looking at this blood, we need to get close. There is no other option. அங்கேதான் செத்த நாம் பிழைப்போம். Only when we die there we can live. அங்கதான் நம்முடைய பாவம் கழுவப்படும். Only there our sin is washed. அங்கதான் பாவிகளில் பிரதான பாவியாகிய நான் பரிசுத்தமாய் மாற முடியும். Only we who are the chiefest of all sinners can become holy in that place. கிட்ட போவோமாக. Let's get close. அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற குமாரனை முத்தம் செய்வோமா. Let us kiss that son of God who is hanging there. ஐயோ கால்ல தூசி இருக்கு, ரத்தம் இருக்கு என்று சொல்லி தயங்க வேண்டாம், முத்தம் செய்வோமாக. Let us not hesitate saying there is blood and dust on his feet. Let us kiss him. அந்த கால்ல இருக்கிற தூசியை முத்தமிட நமக்கு தகுதி இல்லை. We are not even worthy to kiss the dust which is on his feet. என்னை படைத்தவர் இயேசு. The Lord who created me is Jesus. என்னை நேசித்து வந்ததான அந்த இயேசு. Jesus who came in search of me by his love. நான் சத்ருவா இருக்கும்போது அவரை சிலுவையில் நான் அறைந்தேன், எனக்கு அவர் மரித்தார். Even when I was yet an enemy for him, I crucified him on the cross, but he died for me. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் அப்பா. எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னியும் அப்பா. இயேசுவே, நீர் எங்களை கழுவும், நீர் எங்களை மாற்றும், நீர் எங்களை உணர்த்தும் அப்பா. எங்களை சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா சுத்திகரியும் இயேசுவே, சுத்திகரியும் இயேசுவே, சுத்திகரியும் இயேசுவே. அப்பா பரிசுத்தம் தார் அப்பா, பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. மாற்றும் ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரம் இயேசுவே. என்னை உருவாக்கு. Thank you Jesus. We praise, we praise, we praise. Thank you Lord. Thank you Jesus. We praise you Lord. சர்வ சிருஷ்டிகரே, ஏன் நீர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறீர் என்று பல்லவி கேட்கிறது. The chorus asks, oh creator God, why are you hanging on the cross of என்னுடைய Calvary? கோரமான பாவத்திற்காக, It's because of my grievous sins. என்னுடைய வியாதிகள் சாபத்திற்காகவா? Because of, is it for my sickness or curses? இப்படி நமக்காக சாபத்துக்காக பாவத்துக்காக வியாதிக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரே, அப்படி என்றால் ஏன் இன்னும் நமக்கு சாபம் வியாதி இருக்கிறது? Even though he gave his life for us on the cross, for our sins, our sickness and curses, but then why are we not delivered yet from all these things? அவருடைய மரணம் ஃபெயிலியர் அல்ல. His death is not a failure. அந்த மரணத்தை எதிர்க்கக்கூடிய பயங்கரமான ஒன்று நமக்குள்ள இருக்கிறது. There is a great power which is within us that can resist that death. ஆகையால் தான் அந்த சாபம் போகாமல் இருக்கிறது. That is why that curse is not removed. ஆனால் இந்த நேரத்தில் அந்த இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது, But let us, when we are cleansed by the blood of Jesus right now, அந்த இந்த சிலுவையை எதிர்க்கிற அந்த பாவம் நம்மை விட்டு நீங்கும் போது, that sin which resists the cross of Calvary is being removed. அந்த பாவம் போகும்போது சாபமும் சொல்லும், நானும் போகிறேன் என்று போய்விடும். When the sin will depart, the curse will also say, even I shall depart. அந்த வியாதியும் சொல்லும், நானும் போகிறேன் என்று Even போய்விடும். the sickness will say, I shall also depart. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். When the Son shall set you free, you shall be free indeed. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். When the Son shall set you free, you shall be free indeed. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். When the Son shall set you free, you shall be free indeed. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். When the Son shall set you free, you shall be free indeed. இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி கொண்டிருக்கிறது. The blood of Jesus is washing us. கர்த்தருடைய வார்த்தை நம்மை கழுவி கொண்டிருக்கிறது. The word of God is cleansing us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அசைவாடி கழுவி The கொண்டிருக்கிறார். Holy Spirit is moving in our midst and is cleansing us. ஒட்டி கொண்டிருக்கிற பாவங்களை அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். All the sin which is sticking to us is being removed. குற்றப்படுத்துகிற பாவத்தை அவர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். All the sin which is pointing finger at us is being removed. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.
victory in the blood of Jesus. எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு இங்கே நடந்து ஒரு சுத்திகரிப்பின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். The Jesus who gave his life on the cross for me is moving in our midst and cleansing me. பாருங்கள், அவர் நம் மத்தியில் தான் நடந்து கொண்டிருக்கிறார். Just look, he is moving in our midst. அவர் சிஸ்டர் சைடில் பிரதர் சைடில் நடந்து சிலர் அவர் தொட்டு கழுவி கொண்டிருக்கிறார். He is walking in the sister side and in the brother's side. He is touching and cleansing அவர் people. தலையை தொடும்போது சுத்த மனசாட்சி உண்டாகுகிறது. When he touches the head, we will have a clear conscience. அவருடைய தலையை முள்கிரீடம் தொட்டது, உன் தலை அவருடைய கரம் தொடுகிறது. His head was crowned with crowns of thorn, but when he touches your head, you will be cleansed. அவருடைய ஆணி பாய்ச்சப்பட்ட கரம் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. His hand, which was pierced by nail, is touching you. இப்பொழுது அங்கிருந்த ரத்தம் அல்ல, ஜீவன் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. Now not the blood, but there is life proceeding. சிலர் சொல்லுவார்கள், என்னை விட்டு ஒன்று போய்விட்டது என்று தீய சக்திகள் போகும்போது சொல்லுவார்கள். Some will say, I found that some evil spirit departed of me. இப்பொழுது இயேசுவிடத்திலிருந்து ஒன்று உங்களை பார்த்து வந்து கொண்டிருக்கிறது. Now from Jesus something is coming towards you. உன்னை வெண்மையாக்குகிறதான அவருடைய கிருபை. It is the grace which shall enlighten you. உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறதான அவருடைய வல்லமை. It is the power that will make you a saint. பிசாசு உன்னை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு அவரிடத்தில் வருகிற அவருடைய நீதி. That Satan who cannot point finger at you, it is righteousness which is coming to you. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினால் மன்னிப்பு, இயேசுவின் ரத்தத்தினால் சுத்த மனசாட்சி. ஆண்டவரே எங்களை இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே. Thank you Lord, thank you Jesus. இப்பொழுது அந்த பல்லவியை மாத்திரம் எந்த விதத்தில் தாளம் இல்லாமல் கை தட்டாமல் கரங்களை உயர்த்தி நாம் அந்த பல்லவியை பாட போகிறோம். Now we are going to sing the chorus alone without clapping our hands. सर्व सृष्टि कर्ता लीकेला ईघोर मरणं शिल्वपै सर्व सृष्टि कर्ता लीकेला ईघोर मरणं शिल्वपै नाघोर पापं निमित्तं नादिरोग शापमुकै बलियैतिवे नादा नाघोर पापं निमित्तं नादिरोग शापमुकै बलियैतिवे नादा सर्व सृष्टि कर्ता लीकेला ईघोर मरणं शिल्वपै सर्व सृष्टि कर्ता लीकेला ईघोर मरणं शिल्वपै. அந்த கல்வாரியிலிருந்து ஒரு ஊற்று பாய்ந்து கொண்டிருக்கிறது. There is a spring coming out of the cross of Calvary. ஒரு ஜீவ நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. A living river is coming out of the cross. பிசாசே, இவர்கள் தேவனால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். Oh Satan, these people are redeemed of God. பிசாசே, இந்த மந்தை கல்வாரியில் பிறந்த மந்தை. Oh Satan, this flock has been born in the cross. நீ அவர்களை திருடினால் காணாமல் போன ஆட்டுக்குட்டிகளை தேடின நல்ல மேய்ப்பன் இவர்களை பறித்து திரும்பவும் கொண்டு வருவார். If you try to steal them, the good shepherd will come and pluck them from your hand. இவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். These are people washed by the blood of Jesus. இவர்களை தொடுகிறவர்கள் இயேசுவின் கண்ணின் மணியை தொடுகிறார்கள். And he that touches them, touches the apple of the eye of Jesus. இவர்களை ஒருவரும் இயேசுவின் கையிலிருந்து பறிக்க முடியாது. No one can pluck them out from the hands of Jesus. இவர்கள் ஒருவரையும் இயேசுவின் பிதாவின் கையிலிருந்து பறிக்க முடியாது. No one can pluck them from the hand of the Father of Jesus. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். Lo comes the prince of the world. அவனுக்கோ இந்த இடத்தில் ஒன்றுமில்லை. For him there is nothing in this place. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட கூட்டத்தார். ஹல்லேலூயா. We are the people cleansed by the blood of Jesus. Hallelujah. கர்த்தர் நம் மத்தியில் ஒரு சுத்திகரிப்பின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். The Lord is doing a work of sanctification in our midst. பரிசுத்தத்தினால் நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். He is clothing us with his holiness. ஆமென். ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடிக் The கொண்டிருக்கிறார். Holy Spirit is moving in our midst. ஓ ராமா ஷபங்கத்துடங்க சரபானி அந்துடா ஏரியா சந்திடங்கரமானி அந்துடா எத்திரம்பலா
சங்கரமானி அந்தரா. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. எலிசா ரூமுக்குள்ள உட்கார்ந்து பக்கத்து தேசம் யுத்தம் செய்ய வருவதை அவர் சொல்லுவார். Elisha sitting in his room, he can tell if the king from the neighboring country will come for war. அவர் கூட இருந்த கேகாசி எங்கே போனார் என்று இவருடைய ஆவி, இவர் சரீரம் ரூம்ல இருக்கு, இவருடைய ஆவி பின்னாடி போயிட்டு பார்த்துட்டு வருது. Even the body of Elisha was inside the room, but his spirit will go along with his servant Gehazi wherever he goes. நீ எங்க போயிட்டு வந்த? Where did you go? நான் எங்கேயும் போல. I didn't go anywhere. நீ பார்த்தது, நீ செஞ்சதெல்லாம் நான் பார்த்துட்டா இருந்தேன், என் ஆவி உன் கூட தான் வந்தது. I saw everything you did wherever you went because my spirit was with you. இது போல கர்த்தர் சிலருக்கு அந்த தூர பார்க்கக்கூடிய ஆவியை தர போகிறார். Likewise, the God is going to give a foreseeing vision to some people. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் நமக்கு விரோதமா अनेक சத்துருக்கள் எழும்ப போகிறார்கள். Because in these last days many enemies are going to rise against us. மனுஷர்களும் பிசாசுகளும் நமக்கு விரோதமாக எழும்ப போகிறார்கள். Men and Satan will rise against us. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் வருவதற்கு முன்பாக இங்கே எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய ஜாமக்காரரை கர்த்தர் எழுப்ப போகிறார். And God is going to create watchmen who will forewarn people about such instances. அப்படிப்பட்டவர்களை எழுப்புகிறதான பாட்டு தான் அடுத்த மலையாள பாட்டு. The next Malayalam song is a song to make such people rise. ஆகையால் நாம் முதலாவது நாம் அந்த கடைசி சரணத்தை நாம் மெதுவாக பாட போகிறோம். First we are going to sing the last stanza slowly. அணியுகந்தின் சர்வாயுதங்கள், உன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். Put on the armor of God. யுத்த களத்தில் பிசாசை ஜெயம் எடுக்கும்படியா உன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். In order to overcome Satan in the battle, put on the armor of God. ஆண்டவர் தருகிற அசூர பலத்தினால் நீ முன்னேறி கொண்டே இரு, நீ பின்வாங்காதே. With that mighty power which the Lord is giving you, press forward and do not fall back. ஜெயம் நிச்சயமாக நமக்கு தான். For sure victory is ours. ஆகையால் அந்த கடைசி சரணத்தை மெதுவாய் பாடி அதற்கப்புறம் முழு பாட்டை நாம் பாட போகிறோம். So let's sing the last stanza slowly first and then we'll sing the whole song. ஆகையால் நாம் எல்லாரும் நம்முடைய தலைச்சீராவை போடுவோமா, ஹெல்மெட்டை போட்டுக்கொள்வோமா. For let us all put our helmet. அந்த ஹெல்மெட் தான் நம்முடைய ரட்சிப்பு. That helmet is our salvation. நம்முடைய நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்வோமா. Let us put on the breastplate which is our righteousness. நம்முடைய கையில் பட்டயத்தை எடுப்போமா. Let us lift a sword in our hand. மறு கையில் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிப்போமா. In other hand let us hold the shield which is of faith. நம்முடைய காலில் சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சை தரித்துக் கொள்வோமா. Let us put on our slippers which is the preparation of salvation for peace. அந்த ஐந்தாம் சரணத்தை கைகளை தட்டாமல் அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்துவோமா. Without clapping our hands, let us sing that fifth stanza slowly, encouraging each other, putting on the armor of God. முதல் சரணத்தை பாடும்போது கைகளை தட்டி பாட ஆரம்பிப்போம். When we start singing from the first stanza, let's clap hands. சியோன் பயணத்தில் போகிறவர்களே நீங்கள் எழும்புங்கள் என்று முதல் சரணம் சொல்லுகிறது. The first stanza says, all you people who are going on the journey of Zion, arise. நவபலத்தை தரித்துக்கொள், புது பலத்தை தரித்துக்கொள். Put on a new strength. அலறி சுற்றிடும் சிங்கத்தை போல சாத்தான் சுற்றி திரிகிறதான காலம் இது. This is the period when Satan is moving around as a lion to devour people. ஆகல் உன் பாதையில் அவன் குறுக்கிடுவான், நீ எழும்பு, அங்கேயும் இங்கேயும் பார்க்காதே. He might cross in your way, but do not look at him. Please arise. இந்த பாட்டை பாடும் பொழுதே கர்த்தர் நம்முடைய கண்களை பிரகாசிக்க போகிறார். When we sing this song, the God is going to enlighten our eyes. எலிசாவுக்கு இருந்த அந்த தூர பார்வையை விட கர்த்தர் நமக்கு ஒரு பார்வை தர போகிறார். More than what Elisha had, God will give us a foreseeing eyes. கர்த்தர் மூடப்பட்ட கண்களை இன்றைக்கு திறக்க The போகிறார். Lord is going to open the eyes which are shut. அணியுக நின்றே சர்வாயுதங்கள் அடர்காலத்தில் ஜெயம் எடுப்பார். அணியுக நின்றே சர்வாயுதங்கள் அடர்காலத்தில் ஜெயம் எடுப்பார். அமித பலத்தால் முன்னேறிடுக நிர்ணயம் ஜெயம் நினக்கல்லோ. அமித பலத்தால் முன்னேறிடுக நிர்ணயம் ஜெயம் நினக்கல்லோ.
மறுபடியும் கருத்தோடு அணியுக நின்று யுத்த வீரர்களே, ஆயுதம் இல்லாமல் யுத்தத்திற்கு போக வேண்டாம். முழுமையாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு போவோமா? ஆயுதங்கள் அடக்காலத்தில் ஜெயமெடுப்பார். அமித பலத்தால் முன்னேறிடுக, நிர்ணய ஜெயம் நினக்கல்ல. அமித பலத்தால் முன்னேறிடுக. முதல் சரணம் கைகள் தட்டி உணருக சீயோன் சந்தாரிகளே, நவபலமணியுக தினமும். உணருக சீயோன் சந்தாரிகளே, நவபலமணியுக தினமும். அனலிலும் கேசரி போலே சாத்தான் அவனில் அலையும் காலம். அனலிலும் கேசரி போலே சாத்தான் அவனில் அலையும் காலம். காவல்காரா எழும்பு, முழக்கீருகனி விசாமம் வருது, கண்போவர்கள் மயங்கீரருது. கண்ணீர் விசாமம் வருது, கண்போவர்கள் மயங்கீரருது. அடிமகளல்ல இனிமேல் நாடும் ஜெய வீரர்களே. ஜெய வீரரே எல்லா முழங்கால்கள் இயேசுவை ஆண்டவர் என்று முழங்க போகிறது. ஒருவர் ஒரு எழுப்புவோம். காவல்காரரே எழுப்புங்கள். கண்ணீர் விசாமம் வருது, மயங்கீரருது. அல்பகாலம் மாற்றம் என்றறிந்து தரையில் தெய்வ ஜனத்தேடும் நான் சாத்தா. அல்பகாலம் மாற்றம் என்றறிந்து தரையில் தெய்வ ஜனத்தேடும் நான் சாத்தா. அலங்கு சுற்றி நடக்கும் நாடுகளில் நீ உணர்ந்து நிற்குவதீரா. அலங்கு சுற்றி நடக்கும் நாடுகளில் நீ உணர்ந்து நிற்குவதீரா. காவல்காரா காவல்காரா காவலம் முழக்கீருகனி கண்ணீர் விசாமம் வருது, கண்போவர்கள் மயங்கீரருது. கண்ணீர் விசாமம் வருது, கண்போவர்கள் மயங்கீரருது. வழிகளில் எல்லாம் பிரதிகூலமாகிலும் கதறாதி போயிடுக திருடமாக. பின்வாங்காதே, அங்கேயே நிற்காதே, போய்கொண்டே இரு. நிறந்து முன்பா இந்த ரட்சகனாய் நிறந்து முன்பா இந்த ரட்சகனாய் கடந்து போயது மோகா. ஹல்லேலூயா. ஷமகதுரா கனமசதுரா ஷனமகதுரா சதுரதுரா ஷமனதுரா மனதுரா. மயங்கீரருது, கண்ணீர் விசாமம் வருது, கண்போவர்கள் மயங்கீரருது. அணிவணிந்து சர்வாயுதங்கள் அடக்கலத்தில் ஜெயமெடுப்பார். அணிவணிந்து சர்வாயுதங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அமித பலத்தால் முன்னேறிடுக, நிர்ணய ஜெயம் நினக்கல்ல. அமித பலத்தால் முன்னேறிடுக. ஓ யஷமதரமனது காவல்காரா காவல்காரா காவலம் முழக்கீருகனி கண்ணீர் விசாமம்
அழுது நின்ற கண்ணீர் விசாரமானது அன்றாட மலையில் அழுது உணர்க சீயோன் சஞ்சாரிகளே நவபலமணியுக தினமும் உணர்க சீயோன் சஞ்சாரிகளே நவபலமணியுக தினமும் அலறிய கேசரி போலே சாத்தான் அவனில் அலையும் காலம் ஓ ரமசபகத்துடகரமா சாத்தான் அவனில் அலையும் காலம் 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 உலகிடுவனி தேர்ந்த கண்ணில் விசாரமருளே கப்பாளங்கள் மயங்கிடருது ஓ ரமகஷபகத்துடகரமா Satidan karamani antuda Oriam dila siraba katidan karamani antuda Sabak karamani antuda கண்களை மூடி தூரத்தில் பாருங்கள் Close your eyes and look afar off. இந்த மந்தையை விழுங்கும்படியாக தோ சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பாய்ந்து வருகிறான் Lo, Satan is coming as a roaring lion in order to devour this flock. எனக்கு அநேக ஆடுகள் கிடைத்திருக்கிறது Many sheep has been found. கிட்ட வந்தால் அவன் ஓடுவதை நிறுத்தி விட்டான் And after coming near, he stopped running. ஏனென்றால் கிட்ட வரும்போது இந்த ஆடுகள் எல்லாம் சிங்கங்களாய் மாறிவிட்டது Because when he came near, all these sheep they become lions. ஏனென்றால் இந்த ஆடுகளுக்குள்ள ஒருவர் இருக்கிறார் Because there is someone inside this sheep. யூதா கோத்திரத்து சிங்கம் He is a lion of tribe of Judah. சாத்தானே நீ என்னை பட்சிக்க எங்களை பட்சிக்க வந்தாய் உனக்கு தான் ஐயோ இயேசுவின் நாமத்தில் Satan, oh unto you if you come to devour me, because I have Jesus in me. நாம் துஷ்ட சிங்கத்தை போல் எழும்ப போகிறோம் We are going to be like a cruel lion. பால சிங்கத்தை போல் நிமிர்ந்து நிற்க We போகிறோம் are going to stand erect like a strong ஓ lion. ராமா சங்கரமானி அந்துடா தரமா ஷபகத்துடா சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார் அவர் நாமத்தை மற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ மற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் செட்டையின் கீழான கலப்புகளை தம் சிறகுகளால் மூடுவார் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உன்னை பிடிக்கிறோம் சிங்கமே தியாகரமானியா கலப்புகளை தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழான சர்ப்பத்தையும் மிதிப்பார் அவர் நாமத்தை நீ நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் ஆமென் ஹல்லேலூயா நாமத்தை நீ நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார்
shabakatida mankara sarabakatida. Oh, ramanka shabakara mankatide. Thank you, Lord. Tudarabam shabakara manamatude. Thank you, Jesus. Jesus. Oh, Rama shabakatida karamania today. விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்லுவோமாக. Let us say the words of faith. இயேசு என்னை கைவிட மாட்டார். Jesus will never leave me. அவர் என்னுடைய நல்ல மேய்ப்பன். He is my good shepherd. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. I shall never be ashamed. நான் ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைய போகிறேன். I am going to receive victory over victory. அவர் என் கையை பிடித்திருக்கிறார். He is holding my hand. அவர் முற்றுமுடிய என்னை ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். He is all powerful to save me till the very end. அவர் அல்பா மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் ஒமேகாவும் இருக்கிறார். He is not just alpha, but in my life he is also omega. அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. He shall not cast away people, those who come to him. அவரிடத்தில் நாம் சென்றால் அவர் இளைப்பாறுதலை தருவார். If I go to him, he shall give me rest. அவர் ஜீவனை எடுக்கிறவர்ல ஜீவனை கொடுத்தவர். He is not a person taking the life off, but he is the one who gave life for us. அவர் என்னுடைய நாயகன். He is my husband. அவர் என்னுடைய மணவாளன். He is my bridegroom. அவர் என்னுடைய வைத்தியர். He is my physician. அவர் என்னுடைய சிநேகிதன். He is my friend. அவர் என்னுடைய மூத்த சகோதரன். He is my elder brother. அவர் என்னுடைய பரம தகப்பன். He is my eternal father. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். He is all in all for me. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. Those who put their trust upon him shall never be ashamed. கண்களை மூடி இந்த வசனத்தை வாசிக்க கேட்போமாக. But closing our eyes, let us listen to this verse. 34ஆம் சங்கீதம் முதல் சில வசனங்களை வாசிப்போமாக. Let's read from Psalms chapter 34, first few verses. தாவீது ஒரு பின்மாற்றத்தில் இருக்கும்போது எழுதினதான வசனங்கள். When David, he was in a backsliding, he wrote these words. பயங்கரமான ஒரு பின்மாற்றமான நிலவரத்துல எத்தனையோ பொய் சொல்லி நடிச்சு பைத்தியக்காரன் மாதிரி நடித்து கடைசியில ஓடி போய் கெபிக்குள்ள உட்காரும் போது எழுதின சங்கீதம். He was in a terrible backsliding. He acted as a madman and said too many lies and went and hid in a den. At that time he wrote this psalm. அந்த குற்ற உணர்வோடு அந்த கெபிக்குள்ள உட்காரும் போது, with that guilty conscience, when he was in that cave, இந்த பாட்டு வந்தது. he got this song. இந்த ஏழை கூப்பிட்டேன், this poor man cried, கர்த்தர் என்னை எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுவித்தார். the Lord delivered me from all my affliction. இப்பொழுது அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். Now see what that psalmist say now. முதல் சில வசனங்களை வாசியுங்கள். First few verse. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. They looked unto him and were lightened, and their faces were not ashamed. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. தேவனே, மூன்றாவது பாட்டு, உம்மை நம்பினோர் மாண்டதில்லை.
உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே, எல்லா பலவீனர் சேர்ந்து பாடுவோம். அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஊழியம் செய்திடும் சொந்த குமாரனை தந்தைதான் அன்பினால். கைகளை தட்டி ஆண்டவர் உயர்த்துவோம். நம்மை ரட்சிக்கிறவர் தேவன். சொந்த குமாரனை தந்தைதான் அன்பினால் கடாட்சிக்கும் மன்னமே என்னையும் நினை. ஆமென். என்னை நினைத்தார் ஐயனே ஏழையார் பாத்திரன் அல்லவே. என்னையும் நினைத்தி கருத்தாய் விசாரித்தி ஐயனே ஏழையார் பாத்திரன் அல்லவே. தேவனே, உம்மை நம்பினோம் மாறவில்லை. தேவனே, உம்மை நம்பினோம் மாறவில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே, உம்மை நம்பினோம் மாறவில்லை. பொய்யுரையாதவர் சத்திய தேவனே, வாக்குத்தத்தங்களை எனக்காயிங்கதார். பொய்யுரையாதவர் சத்திய தேவனே, வாக்குத்தத்தங்களை எனக்காயிங்கதார். அடைக்கலமாக ஓடி வந்தேனே நிறைவான ஆறுதல். ஓடி வந்தேனே நிறைவான ஆறுதல் என்னில் உண்டாகுதே. தேவனே, உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. தேவனே, உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே, உம்மை நம்பினோம் மாறவில்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே, நீரே என் வாஞ்சையே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே, நீரே என் வாஞ்சையே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுது. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுது. தேவனே, உம்மை நம்பினோம் மாறவில்லை. தேவனே, உம்மை நம்பினோம் மாறவில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே, உம்மை நம்பினோம் மாறவில்லை. வாழ்விலும் தாழ்விலும் சாட்சியாய் நின்றிட புதுகலன் தாழ்வு. வாழ்விலும் தாழ்விலும் மனரஞ்சமாகவே சாட்சியாய் நின்றிட புதுகலன் தாழ்வு. சுகந்த வாசனையா உகந்ததல் பலியார் மனப்பூர்வமாகையார் பெருதிரனை. அல்லேலூயா. சந்துராய சங்கரனா ஸ்வீடரி சந்துரா தருகிறதே. தேவனே, உம்மை நம்பினோம் மாறவில்லை. தேவனே, உம்மை நம்பினோம் மாறவில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே, உம்மை நம்பினோம் மாறவில்லை. தேவனே, உம்மை நம்பினோம் மாறவில்லை.
உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை உம் வார்த்தைகள் ஜீவனமானவை உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை ஜீவனம் பலனானவை உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை உம் வார்த்தைகள் ஜீவனம் பலனானவை ஆமென் உம் வழிகள் சத்துடா கரமானா துரா வார்த்தைகள் ஜீவனம் பலனானவை உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை உம் வார்த்தைகள் ஜீவனம் பலனானவை உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை உம் வார்த்தைகள் ஜீவனம் பலனானவை உம் வழிகள் சபராமானா மானாதுரா ஜீவனம் பலனானவை உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை உம் வார்த்தைகள் ஜீவனம் பலனானவை உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை உம் வார்த்தைகள் ஜீவனம் பலனானவை உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை உம் வார்த்தைகள் ஜீவனம் பலனானவை Makatidaka shabakaramaniatuda Yarabanankas banankalamakaramanatre Tiramau shabakaraniamature கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாதாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாதாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம் நடைவாளரேயும் முகம் தன்னாலே ஆயன இன்பமே மகா பேரின்பமே நடைவாளரேயும் முகம் தன்னாலே ஆயன இன்பமே மகா பேரின்பமே கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாதாயம் ஜெயம் தரும் தேவனே இயேசுவினால் ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் ஓரிய சமகரமானியத்தே மரணமாதாயம் முகம் தன்னாலே ஆயன இன்பமே மகா பேரின்பமே நடைவாளரேயும் முகம் தன்னாலே ஆயன இன்பமே மகா பேரின்பமே மரணமாதாயம் முகம் தன்னாலே ஆயன இன்பமே மகா பேரின்பமே மரணமாதாயம் முகம் தன்னாலே ஆயன இன்பமே மகா பேரின்பமே Thank you, Lord. Thank you, Jesus. Praise. We praise. We praise Jesus. இந்த இடத்தில் அபிஷேகத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். There are people here who have lost their anointing. அபிஷேகத்தில் எப்படியோ தலையாட்டி அந்நிய பாஷை பேச முயற்சி செய்கிறார்கள், ஆனால் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறார்கள். They are trying to shake their heads and trying to speak in tongues somehow, but they are still in a bound state. இதுவரைக்கும் அபிஷேகத்தை பெறாதவர்கள் இருக்கிறார்கள். And there are people who have not received anointing till now. ஆனால் அவர்கள் பக்கத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். But there are people near to them who have received anointing already. நெருப்பு அது ஒரு விறகிலிருந்து அடுத்த விறகுக்குள் போகிறது போல, Like fire passes on from a firebrand to another. அபிஷேகத்தை பெற்றவர்கள் நன்றாய் ஆவியானவர்களிடம் கொடுங்கள். Those who have received anointing, give perfect room to the Holy Spirit. உங்களுக்குள் இருக்கிற நெருப்பு அவர்களை தொடட்டும். Yeah, the fire which is in you should touch them. கவனியுங்கள் ஒரு நிமிடம். Please listen 1 minute. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. Your ways are incomprehensible and we cannot அவருடைய வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. and his words is full of life and strength. அது அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of it? அவர் என்னை எப்படி நடத்துறார் என்று என்னால புரிய முடியவில்லை. I cannot understand, comprehend in which way he will lead me. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை மாறாது. But the word which is pronounced shall not change. இப்பொழுது குழப்பமாய் இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க போகிறது. Now it might be confusing, but the end will be perfect. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அந்த ரெண்டு வரிகளை பாடிக்கொண்டே இருக்க போகிறோம். We servants of God, we are going to keep singing that two lines. இப்பொழுது ஆவியில் அனலாய் இருக்கிறவர்கள் அபிஷேகத்திற்கு இடம் கொடுங்கள். Those who are fervent in spirit, give more room to anointing. உங்களுக்குள் இருக்கிற நெருப்பு பரவ போகிறது. The fire which is in you is going to spread. அது உங்களுக்குள் இருக்கிற சுய நெருப்பு அல்ல, அது வானத்திலிருந்து வந்த நெருப்பு. It is not your self fire, but the fire which came from heaven. அது இயேசு கொளுத்தி இருக்கிற நெருப்பு. And that fire is kindled by Jesus. அந்த நெருப்பு ஆரஞ்சு கலர் நெருப்பு அல்ல, அது பரிசுத்தத்தினால் நிரம்பி இருக்கிற நெருப்பு. That fire is not something orange in color, but has been kindled by holiness. அது பாவத்தை பட்சிக்கிற நெருப்பு. That fire quenches sin. கட்டுகளை உடைக்கிற நெருப்பு. That fire breaks bondages. தூங்குகிறவர்களை எழுப்புகிற நெருப்பு.
deep into our eyes. ஆதி அன்புக்குள் கொண்டு வருகிற நெருப்பு. That fire brings people to first அந்நிய love. பாஷைகளை பேசி நிரம்பிக் கொண்டே இருங்கள். Keep speaking in tongues and be filled in நீங்கள் பாட anointing. வேண்டாம், அபிஷேகத்திற்கு இடம் கொண்டே இருங்கள். You keep being filled in anointing. Do not இந்த sing. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அபிஷேகத்தில் நிரம்புங்கள். Listening to the words which we are going to sing, be filled in anointing. வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. 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 வழிகள் ஆராய்ந்து அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓரியா சங்கரமானியாத்திரே ஆராய்ந்து முடியாதவை, வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. வழிகள் 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 ஆராய்ந்து முடியாதவை, வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போகவில்லை, பிசாசு சோர்ந்து போயிருக்கிறார். Today you are not going to be weary, but rather Satan. இந்த வாரம் முழுவதும் உங்களை பல விதத்தில் அதைரியப்படுத்த அவன் முயற்சி செய்தான். Throughout this week he will try to discourage you. இன்றைக்கு அந்த அதைரியத்தை உதறிவிட்டு அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டிருக்கிறதை பார்த்து அவன் தொலையை தொங்கிக் கொண்டிருக்கிறது. Today, because you have shaken off the discouragement and being filled in anointing, he will run away. கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டார். The Lord is changing your sorrow to happiness. ஆனால் அவனுடைய சந்தோஷத்தை துக்கமாய் மாற்றிவிட்டார். And he has caused his happiness to sorrow. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே, நீரே என் வாஞ்சையே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே, நீரே என் வாஞ்சையே. கிறிஸ்துவின் நிறைவே வந்து வந்தது, குறைவானதெல்லாம் ஒழிந்து போகுமே. கிறிஸ்துவின் நிறைவே வந்து வந்தது, குறைவானதெல்லாம் ஒழிந்து போகுமே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே, நீரே என் வாஞ்சையே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே, நீரே என் வாஞ்சையே. கிறிஸ்துவின் நிறைவே வந்து வந்தது, குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. கிறிஸ்துவின் நிறைவே வந்து வந்தது, குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. கிறிஸ்துவின் நிறைவே வந்து வந்தது, குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. கிறிஸ்துவின் நிறைவே வந்து வந்தது, குறைவானதெல்லாம். எல்லாருக்கும் அபிஷேகம். கிறிஸ்துவின் நிறைவே பின்னாடி இருக்கிறவர்களுக்கு அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. ஓரியா சங்கரமா சரீரத்தை அடக்க வேண்டாம், ஒப்பு கொடுப்போமாக. அக்கினி பற்றி எழுந்து கொண்டிருக்கிற நேரம் கிறிஸ்துவின் நிறைவே வந்து வந்தது, குறைவானதெல்லாம் Shamana Mantira Karamana Tuna Karamana today.
ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். மத்தியிலே இறங்கி வந்தபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு நம்பிக்கையற்ற நிலவரத்தில் நம்முடைய சமூகத்தில் காணப்பட்டு வந்த போதும் கர்த்தாவே, ஆண்டவரே நீ நம்பிக்கையின் தேகனாய் கர்த்தாவே, ஆண்டவரே உம்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய வல்லமையினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்தபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய வல்லமையினால் நிறைத்தீர் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பினபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பலப்படுத்தி இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றுக்கொண்டதான் இந்த அபிஷேகத்தை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே எங்கள் எல்லாரும் கிருபை தரும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த 6 ஆண்டு மீதியான பகுதியில் நம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. சீயோனிலிருந்து சிங்காசனத்தை நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாய் கர்த்தாவே, அதிகாரம் உள்ளதாய் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்க ஒவ்வொரு இருதயங்களையும் உள்ளிருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாசரை நீர் வல்லமையாய் எடுத்து பாவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வாக்குவளம் உண்டாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நடக்கிறதான சகல பரிசுத்தமுடைய ஆராதனைகளும் கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசு நாம் ஜெபம் கேளும் பிதாவே.